Watch full episodes on Jio Hotstar. விக்ரால் உக்கிரமா பார்த்தா யாரும் தாங்க மாட்டாங்க. இது என்னோட சிட்டி. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்டாகணும். நீங்க இத நான் பாத்துக்கிறேன். வரட்டும் வரட்டும். தம்பி, அவ்வளவு ஈஸியா உன்னால தப்பிச்சிட முடியாது. நில்லே நில்லே. இந்த ஒட்டுமொத்த ஊரும் என்னோடது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க நான் இங்க உருவாக்க போறேன். எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. போனா போகுது, உங்க இடத்துக்கு காசும் தரேன், வாங்கிட்டு போயிடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், உடனே காலி பண்ணிடுங்க. யாருப்பா அது வழியில? முதல்ல ஓரமா போயா. தொடங்க, இந்த கதவை தொடங்க. யாரது? எனக்கு கீழே இறக்கி விடு. ஹலோ 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 போலீஸ், நான் பிரின்ஸ் விக்ரால் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட உயிருக்கு ஆபத்து சார். என்ன அட்டாக் பண்றாங்க, வாங்க. பிரின்ஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? பிரின்ஸை காப்பாத்தணும். கான்ஸ்டபிளே, போலீஸ் எல்லாம் கூப்பிடு. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. போலீஸ் சார், போலீஸே நீங்க தான். பிரச்சனைனா போலீஸை தான் கூப்பிடுவாங்க. போலீஸ் யாரை கூப்பிடும்? ஓஹோ, சிவா.
நிறுத்துங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சின்ன பையா, ஆமா உனக்கு இங்க என்ன வேலை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ அங்கிள், ஃபைட் பண்ணலாமா இல்ல ஒழுங்கா காரை கீழே இறக்கிடுறீங்களா? யாருப்பா நீ? ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ற. வெரி குட். சார், என்னோட பேரு சிவா. ரொம்ப நல்ல பேரு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என் பேலஸ்க்கு வா, உனக்கு தேவையானதை நான் தரேன். ஆமா, இந்த லட்டு சிங் எங்க போனாரு? நான் வந்துட்டேன் சார், வந்துட்டேன். ஐ ஆம் பிரசன்ட். எல்லாரையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் சார், எல்லாரையும். பண்ணது நீங்க இல்ல, எல்லாமே இந்த சிவா தான். எல்லாமே என்னோட ட்ரைனிங் தான் சார், என்னோட சிசியன் சார் இவன். இப்பதான் சார் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கான். நல்ல சுறுசுறுப்பான பையன், எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்குவான் சார். யாருக்கும் நான் பணம் கொடுக்கற மாதிரி இல்ல. 2 தடவை என்ன கொலை பண்றதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. ஒழுங்கா ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புற வேலையை பாருங்க. அதுக்கான பணத்தை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் கடைசியா சொல்றேன், இன்னும் சரியா 1 மாசத்துல எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு இருந்து போய் ஆகணும். இல்லன்னா உங்க எல்லாரையும் நான் வலுக்கட்டாயமா ஊரை விட்டு துரத்த வேண்டியது இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு இவரு? இவரோட அப்பா தாத்தாலாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த பிரின்ஸ் ரொம்ப மோசமானவரா இருப்பார் போல இருக்கே. என் டாட்டா கூட போகும்போது நான் பார்த்திருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடியே அப்பா இருந்த ராஜா வேதாந்த் குமார் இந்த ஒட்டுமொத்த ஊரையும் மக்களுக்கே கொடுக்கறதா சொல்லி அவர் உயிரை எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப அந்த உயில் எங்க இருக்கு தாத்தா? அது ராண்டா கண்ணா ஞாபகத்திலேயே இல்ல. என்னோட தாத்தா, அதாவது கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்ல, அவரு ராஜா வேதாந்த் குமார்ட்ட மந்திரியா இருந்தாரு. ராஜா வேதாந்த் உண்மையில ரொம்ப நல்லவரு. அவரு அப்போ இடம் முக்கியமான வேலையா அமெரிக்கா போறேன்னாரு. அந்த நேரத்தில் அவரு என்னோட டாட்டாவை கூப்பிட்டு தனியா ஒண்ணு சொன்னாரு. வாங்க ஆச்சாரியா, இந்த ஊர்லயே நான் நம்புறது உங்களை மட்டும்தான். நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கோம். திரும்பி வருவோமான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஊர் மக்களுக்காக நான் ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அந்த உயிலை பத்திரமா பாதுகாத்தே ஆகணும். அந்த உயில் மட்டும் யாராவது தப்பானவ கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம். மகாராஜா, இப்போ அந்த உயில் எங்க இருக்கு? அத பத்தி சீக்கிரம் வாங்க.
இப்ப அந்த உயில இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். பீம்சிங்க, கொஞ்சம் என் கூட வாயா. வாங்க. அங்க தேடி பாரு. தெரியாம பண்ணிட்டேன். இத இருக்கு இந்த டைரி. இதான் ராஜா எங்க தாத்தாட்ட கொடுத்தாரு. ஆனா இதுல உயில பத்தி ஏதாவது எழுதியிருக்கா சிவா? இந்த டைரியில ஒண்ணுமே இல்லையே. என்ன? அட, வானுயர்ந்த மாளிகையினுள்ளே ரகசிய வழி இருக்கிறது. அப்புறம் வழியை அடைய வேண்டும் என்றால் வயிற்றை நிரப்ப வழி செய்ய வேண்டும். இதுல இது மட்டும்தான் இருக்கு. இந்த புதிரோட விடையில தான் உயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் சிவா. ஏதோ ஒரு ரீசன்காக தான் தாத்தா கிட்ட இந்த டைரியை கொடுத்துருக்காரு. சரி, நீங்க இதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிங்க. நான் அதுக்குள்ள மாளிகைக்கு போய் பிரின்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அவரோட உயிரையே காப்பாத்திருக்கேன். ஒருவேளை நான் சொல்றத அவரு கேட்கலாம் இல்லையா? அதோட நம்மள ஊரை விட்டு அனுப்பாம இருந்தா உயில் அங்கதான் இருக்கணும். நாம இப்ப அங்க போகணும். போகும்போது நாம ரூட் மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது. டைரக்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க நம்ம போலாம். எல்லாரும் அவங்க சைக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. லட்டு சிங் சார், காரிடார்ல நான் ஒரு சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாங்க. நீங்களும் எங்க கூட வரலாம். போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸை கூப்பிடு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. சார், நீங்க தான் சார் போலீஸ். அது எனக்கு தெரியாதா? இப்படி சுடு. ஏய், இங்க வாங்கடா. அங்க எங்கடா போறீங்க? அங்க செக்கிங் நடக்குது. வந்த வழியா திரும்பி போங்கடா. பாத்தியா அவங்கள எப்படி நான் முட்டாளாக்குனேன்னு? சார், உண்மையிலே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். வா, வா, வா. கண்ணாடி சார். இந்த தேடுறதெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க. லட்டு சிங்கம் அந்த கான்ஸ்டபிள் எங்க போனாங்க? கூப்பிடுங்க அவங்கள. இது என்னோட அரண்மனை. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. அந்த லட்டு சிங்கம் பேடாராம எதுக்காக வந்தாங்க? ஆபரேட்டர், இல்ல கேமராவையும் காட்டு. வெயிட், அந்த டெரஸ் கேமராவில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை ப்ளே பண்ணு. ரிவைண்ட், ரிவைண்ட், ரிவைண்ட். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை காட்ஸ் நம்மள பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. உயிலை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோம்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். உயிலா? ஓ, அப்ப இவங்க அந்த உயிலை தேடிதான் இங்க வந்திருக்காங்களா? ஆனா அந்த உயில் எங்க இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியாதே. அநேகமா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஆபரேட்டர், அவங்க எங்க போனாங்கன்னு பாருங்க. அவங்க கிச்சனுக்கு தான் போயிருக்காங்க. எல்லாரும் உடனே கிச்சனுக்கு போங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் கொண்டு வாங்க. நாம சிவாக்கு முன்னாடி அந்த மாளிகைக்கு போய் ஆகணும். உயில் நிச்சயமா அங்கதான் இருக்கணும். என்னானாலும் உயில் மட்டும் சிவா கைக்கு போய் சேரவே கூடாது. சிவா, அந்த பேலஸ் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குப்பா? கால் இப்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல நான் 2 நாள் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ரீலா எனக்கு என்னமோ நம்ம ஏலியன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோமோன்னு தோணுது. யூடி ஏலினும் இல்ல ஒன்றும் இல்ல, நீ அமைதியா சைக்கிள் ஓட்டிட்டு வாயேன். என்ன ஒரு அருமையான நறுமணம். ஆஹாஹாஹா. இப்படி மனதை மயக்கும் நறுமணத்தை நான் நுகர்ந்ததே இல்லை. இந்த அளவுக்கு வாசமுள்ள ஒரு பூவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லப்பா. சிவா, என்னோட பூ ரொம்ப அழகான பூ. என்னோட பூ ரொம்ப அழகான பூ. இது என்னோட பூ, இது என்னோட பூ, இது எங்களோட பூ. இவங்களுக்குலாம் என்னாச்சு? வாசனைனா இப்படி எல்லாம் இருக்கணும். இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பூ ரொம்ப அழகான பூ. என்ன அப்படியே நீ மயக்கிக்கிட்டு இருக்க. ரேவா ஜாக்கிரதை. என்னோட பூ ஆதி யூடி. என்னோட பூ. கான்ஸ்டபிளே நீ பிடிச்சிட்டியா? ஆனா என்ன பிடிக்க முடியாது. எங்க பிடிச்சு காட்டு பார்க்கலாம். ஆமா, இப்ப நான் எங்க வந்திருக்கேன்? சிவா, சிவா என்ன காப்பாத்து, என்ன எப்படியாவது காப்பாத்து. சீக்கிரமா மூச்சு விட முடியல. ஆதி யூடி ரேவா, யாரும் பயப்படாதீங்க. மல்லப்பா, நம்ம கூட வந்த எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. என்னானாலும் சரி, சிவாவும் அந்த பசங்களும் அதுல இருந்து தப்பிக்கவே கூடாது. சின்ன பையா, வீட்டுல போய் நீ விளையாட வேண்டியதுதானே? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க மாட்டிக்கிட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க இங்க வந்ததே அது கெடுக்கிறதுக்கு தாண்டா சின்ன பயலே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் வாங்க. கீழே ஃபுல்லா ஆபத்து தான் இருக்கு. வேற ஏதாவது வழியா பாருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி பசங்க போறதுக்குள்ள நாம அந்த உயிரை எடுத்தே ஆகணும். மழை வர மாதிரி இருக்கு சார். சீக்கிரம் சார், சீக்கிரமா நம்ம எங்கேயாவது போயாகணும். யோ கான்ஸ்டபிளே, சைக்கிளை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டையா. நீங்க கூட வேகமா மிதிச்சா போகும் சார். சிவா, அங்க பாரு, பிரின்ஸ் விக்ராந்த். அவங்க நமக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம இந்த ஜங்கல் வழியா நேரா போனா ஷார்ட்கட்ல போய் சேர்ந்துடலாம். ஸோ நம்ம நேரா போய்கிட்டே இருக்கணும். அங்க பாருங்க. அடடா, என்னது? இருயா. உஷ்ஷா. இடியட். இப்ப எதுக்காக தேவையில்லாம மோட்டார் சைக்கிள் ஆன் பண்ண? முதல்ல இங்கிருந்து ஓடுங்கடா. கொஞ்சம் பின்னாடி பாருங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.